ஐயனார் துணை சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம வானதியோட அப்பா இருந்துட்டு அப்பாடான்னு சொல்லிட்டு உட்காராங்க. வந்த உடனே அவங்க அம்மா கிட்ட சொல்லி தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்க சொல்கிறாங்க. போன விஷயம் என்னங்க ஆச்சு, மண்டபம் ஏதாவது கிடச்சதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் எல்லா இடத்துலையும் தேடி அலைஞ்சாச்சு, ஒரே மண்டபம் கூட கிடைக்கல. ஏன்னா சீசன் டைம் இல்லையா, அதனால் ஒரு மண்டபம் கூட கிடைக்க மாட்டேங்குது. அதனால் உங்கள் அண்ணனையும் வர சொல்லியிருக்கான். அவர்கிட்ட சொன்னதுனால அவரும் ஒரு மண்டபம் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அந்த மண்டபத்தை அவர் வந்ததுக்கப்புறமா தான் போயிட்டு பார்த்துட்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே நம்ம வானதி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. மண்டபம் தான் செட் ஆகலைல்ல, அதனால் இன்னும் ஒரு கொஞ்ச நாள் கழித்து கல்யாணத்தை வச்சுப்போமே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. எட்ரா அந்த தொடப்பக்கட்டையை, நாங்கள் அமைதியாக தாண்டி இருந்தோம், ஆனால் நீ தாண்டி எனக்கு வம்படையாக கல்யாணம் பண்ணி வையன்னு சொல்லிட்டு பிடிவாதமாக இருந்துட்டு இருந்தேன். அதனால தானே உன் பேச்சை கேட்டு கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சோம். அதை விட்டுட்டு இப்போ என்னடனா இன்னும் கொஞ்ச நாள் போட்டோன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, என்ன நினச்சிட்டு இருக்க? இல்லை மண்டபம் செட் ஆகலைன்னு சொன்னீங்களே, அதனால தான் சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சமாளிக்கிறாங்க. மண்டபம் இல்லைன்னா என்ன, இப்போதைக்கு சிம்பிளாக கோயிலில் கல்யாணத்தை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மண்டபம் கிடச்சதுக்கப்புறமா ரிசப்ஷன் வச்சுக்க வேண்டியதான். அதுக்காக நீ சொல்கிற போதெல்லாம் உன்னோட பேச்சை கேட்டு எங்களால் ஆடிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க. அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா இப்போவே கல்யாணம் பண்ணி ஆகணுமா, இன்னும் கொஞ்ச நாள் போகட்டுமே, அதுக்கப்புறமா இந்த கல்யாணத்தெல்லாம் பண்ணிக்கலாமே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே அவங்களுடைய அப்பா ரொம்பவே கோவப்படுறாரு. இங்கே பாரு வானதி, எதுக்கு விளையாட்டுத்தனமாக இருக்காத, ஏற்கனவே உன் பேச்சை கேட்டு தான் மாப்பிள்ளை வீடெல்லாம் பார்த்தாச்சு, நிச்சயதார்த்தமாக முடிஞ்சாச்சு, கல்யாண ஏற்பாடெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இந்த மாதிரி நேரத்தில் இன்னும் ஒரு வருஷம் போட்டோம் அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு கோவத்தில் அவசரமாக கல்யாணம் பண்ணி வையன்னு சொல்லிட்டேன். அதுக்காக டக்குன்னு மாப்பிள்ளையை பார்த்து உடனே கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணிடுவீங்களா நீங்கள்? இப்போதைக்கு எனக்கு கல்யாணம் வேண்டாமே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் அவங்க அம்மா பயங்கரமாக போட்டு திட்டிகிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் இந்த சைடு நம்ம திவ்யாவும் நம்ம நிலாவும் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் நின்றுட்டுருக்காங்க. அங்கே ஜூஸ் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்ருக்காங்க. நம்ம நிலா இருந்துட்டு நம்ம சோழன் பண்ணதெல்லாம் நினச்சி பார்த்து பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னாச்சு நிலா, என்ன உன் பாட்டுக்கு சிரிச்சிட்ருக்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சோழன் என் மேலே அளவு கடந்தவா பாசம் வச்சுருக்காரு, அதனால் அவருக்கு என்ன பண்ணுறோம் ஏதை பண்ணுறோன்னு கூட தெரியாமல் அவர் இஷ்டத்துக்கு ஏதோ ஒன்று பண்ணி வைக்கிறாரு. பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் எரிச்சலாக தான் வருது, ஆனால் ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக அவர் பண்ணது கொஞ்சம் கோவமாக தான் இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, எல்லாமே எனக்காக தானே பண்ணுறாருன்னு நினைக்கிற போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, அவருக்கு அடிபட்டுருச்சுன்னு தெரிஞ்ச உடனே நெஞ்செல்லாம் ரொம்பவே பதறி போச்சு. என்னடா நம்மளால் ஒருத்தருக்கு இவ்வளோ பெரிய இஷ்யூ ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்து போயிட்டேன். ஆனால் அது எல்லாமே நாடகம்னு தெரிஞ்சதுக்கப்புறமா ரொம்ப குழப்பமாக இருந்துச்சு. என்னடா இவர் இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்காருன்னு. ஆனால் அவருக்கு 6 மாதம் டைம் கொடுத்துருக்கான்ல, அந்த 6 மாதத்தில் அவர் எப்படி நடந்துக்கிறான்னு பொறுத்து தான் அவர் கூட நான் வாழலாமா வேண்டாமான்னு சொல்லி முடிவு எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் இந்த சைடு நம்ம பாண்டி இருந்துட்டு கடையில் வேலை பார்த்துட்ருக்காங்க. அப்போ வானதி நிற்கிறாங்க. ஒரு ஃபோன் கூட பண்ண மாட்டேன்ற உன் நம்பரை நான் பிளாக் பண்ணி வச்சுருந்தேன், இப்போ அன்பிளாக் கூட பண்ணிட்டோம், ஒரு ஃபோன் இல்லை, ஒரு மெசேஜில் எதுவுமே இல்லை, அப்புறம் எதுக்கடா நீ ஃபோனை வச்சுட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருக்காங்க. நீ தாண்டி சொல்லிட்டு போனேன், நான் கல்யாணம் பண்ணிவிட்டு இதே ரோட்டில் என் புருஷன் கையை குடிச்சிட்டு நடந்து போவேன்னு, இப்போ ஃபோன் பண்ணலன்னு சொன்னால் உனக்கு எப்படி பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அவங்க அப்பா என்னடா என் பொண்ணுக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் திட்டம் போட்டு நீயும் உன் வீட்டாளுங்களும் கல்யாணத்தை நிப்பாட்டிடாதீங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சிட்டு போகிறாரு. சரின்னு சொல்லிட்டு நானும் ஓகே சொல்லிட்டேன். எப்போ நீ ஓகே சொல்லலாம், அப்படிலாம் வானத்தை விட்டு கொடுக்க முடியாது, வானத்தை என்னோட பொண்டாட்டி, நீ சண்டை போட்டுக்கலாம், எப்படி சண்டை போட்டு முடியும், நீ தானே சொல்லிட்டு போனேன், உன்னை நான் லோவெல்லாம் பண்ணல, எனக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு தானே போனேன், இப்போ இப்படி பேசிகிட்டு இருக்க, உன்னை என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, நீயா எல்லாத்தையும் பண்ணுவ, ஆனால் நீயா இவங்க இப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நடிப்பேன், நீ எல்லாம் மனுஷ ஜென்மமா நீ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிட்டு அடிக்கிறதுக்காக போகிறாங்க. எனக்கு இந்த கல்யாணத்தில் துளிக்கூட விருப்பம் இல்லை பாண்டி, நீ தான் எனக்கு வேணும், தயவு செஞ்சு என் வீட்டில் பேசுவான்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுத்துட்டு வராங்க. டேய் ஒரு நிமிஷம் இல்லை, உன் வீட்டில் நான் என்னத்தை பேச
சொல்கிறேன். உங்கள் அப்பா வந்து அப்படி சொல்லிட்டு போகிறாரு, நானும் சரின்னு சொல்லிட்டேன். இப்போ வந்து நீ சொல்கிற மாதிரி சொன்னால் அவங்க என்னடி நினைப்பாங்க? அவங்க என்ன வேணால் நினச்சிட்டு போட்டோம். எனக்கு நீ வேணும் பாண்டி, வா பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி நட்டு ரோடன் கூட பார்க்காம கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இது வானதியோட மாமாவும் அத்தையும் பார்த்த உடனே பயங்கர ஷாக் ஆகுறாங்க. இவங்க வீட்டுக்கு வரதை பார்த்து அவங்களும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. உன்னதான் உங்ககிட்ட அவ்வளோ தெளிவாக தானே சொல்லிட்டு வந்திருக்கேன், என் பொண்ணு பின்னாடி வராத, என் பொண்ணு பேசினாலே நீ பேசாத, அவள் பேச்சை கேட்டு நாங்கள் கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம், நீ வந்து பிரச்சனை பண்ணாதன்னு சொல்லிட்டு தானே வந்தோம், அதையும் மீறி இப்போ எதுக்காக பண்ணி வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கடுத்து தான் வானதி இருந்துட்டு பாண்டி மேலே எந்த தப்பும் இல்லை, எனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை, தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே மொத்த குடும்பமும் ஷாக் ஆகுறாங்க. அதோட இன்னைக்கு எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணை சரியில்லை, அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.